எஸ்எல்எம்சி 11 2023க்கான ஈஸி கொஷன்ஸ் பார்க்குறோம். இது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஈஸி கொஷன்ஸில் அஞ்சாவது கேள்வி. ஈஸி கொஷன் ஸோ சிம்பிள் கொஷன் அஞ்சாவது கேள்வி பார்க்க போகிறோம். முதல் 4 கேள்வியும் முதல் வீடியோவில் பார்த்துட்டோம். அஞ்சாவது கேள்வி 1 2 3 4 என்னும் எண்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பெறக்கூடிய வேறு வேறான எண்கள் எத்தனை என்றுதான் கேள்வி. இப்போ 1 2 3 4 ஒழுங்குபடுத்த வேணும். அவை நாங்கள் 4 பெட்டி போடுவோம். ஏண்டா இது ஒரு 4 இலக்க எண் தானே, ஆகவே ஒழுங்குபடுத்துகிற 4 பெட்டி ஓட்டம். முதலாவது பெட்டியை பார்ப்போம். முதலாவது பெட்டி 1 போடலாம் அல்லது 2 போடலாம் அல்லது 3 போடலாம். முதலாவது பெட்டியில் 1 2 3 4 ஏதாவது 4 நம்பர் இதில் போடலாம். ஆகவே 4 சாத்தியக்கூறு இருக்கு இந்த முதலாவது பெட்டியை நிரப்ப. வேறு வேறான எண்கள் எத்தனை என்றது தான் கேள்வி. இதில் வந்து ஒரு இலக்கத்தை போட்டுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 3 இலக்கம். அந்த 3 இலக்கத்தை நாங்கள் இதில் போடுவோம் அடுத்த பாக்ஸில். இதுலேயும் ஒரு இலக்கத்தை போட்டால் ஏற்கனவே முதலாவதுல 1 போட்டாச்சு. இப்போ இதுலேயும் 1 போட்டால் 2 போட்டால் மிச்சம் 2 நம்பர் இருக்கு. அந்த 2 சாத்தியக்கூறு அடுத்த வெட்டி கடைசியில் ஒரு சாத்தியம். இப்போ 4ஐயும் பெருக்கினீங்கன்னா எத்தனை எண்கள் நாங்கள் ஒழுங்குபடுத்துறதால பெறலாம்டா 4 12 12 24 விடை வந்து 24. அடுத்த கேள்வி வந்து ஆறாவது கேள்வி. 3 4 5 மற்றும் 6 ஆகிய இலக்கங்களை கொண்டு ஈரிலக்க எண்களின் கூட்டல் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதான் இதுல காட்டியிருக்கு. சாத்தியமான கூட்டுத்தொகையில மிகப்பெரியது என்னன்னு. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரிலக்க எண்கள் பார்த்தீங்கன்னா 25 ஒரு ஈரிலக்கம். ஈரிலக்க எண்ணில இந்த 5 வந்து 1ஆம் இடத்தை குறிக்குது. அதுக்கு அடுத்த இருக்கிற 2 வந்து 10ஆம் இடத்தை குறிக்குது. ஆக எப்பவும் நாங்கள் ஒரு பெரிய இலக்கம் எடுக்கணும்னா 10ஆம் இடத்து இலக்கத்தை பெரிய இலக்கமா போடணும். 10ஆம் இடத்து இலக்கம் பெரிய இலக்கமா போட்டாதான் மிகப்பெரிய எண் வரும். 1ஆம் இடத்து இலக்கத்தை நாங்கள் சின்னனா போடணும். பார்த்தோம்னா இதுல 32 3 ஆக்கிட்டு இதை 9 ஆக்கினா 39. இப்ப இது 9 ஆக்கினோம்டா 2ஆம் இலம் 10ஆம் இடத்து இலக்கத்தை பெருசா போட இலக்கம் பெரிதா இருக்கு. இதுல ஐடியா என்னன்னா அதுதான். இதுல இருக்கிற மிகப்பெரிய இலக்கங்கள் 5 மாறும். ஆகவே 10ஆம் இடத்துல 6ஐயும் 5ஐயும் போடலாம். மாத்தி 5 மாறும். முதலாவதுல 5 போட்டு அடுத்தல 6 போடலாம். மற்றது 3 4 விரும்பின இடத்துக்கு போகலாம். 1ஆம் இடம் இதையும் நாங்கள் 3 4 ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் இப்படி போடுறேன் 63 சக 54 கூட்டி நீங்கண்டா வாரது மிகப்பெரிய எண்ணுண்ட மிகப்பெரிய எண் கூட்டினா வாரதுதான் கூட்டுத்தொகையில மிகப்பெரியது. 4 3 7 6 5 11. ஆக விடை வந்து 117. அடுத்த கேள்வி எண்ணொன்று இலக்கச்சுட்டி என்பது அதில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை. இப்போ வந்து 12 எடுத்தோம்டா இந்த இலக்கச்சுட்டி 3 எப்படி அது வருமெண்டா உண்ட எண்ணையும் கூட்டு அதில் உள்ள இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 1 சக 2 3. கேள்வி வந்து எத்தனை ஈரிலக்கண்களின் இலக்கச்சுட்டி 6 கேட்டுச்சு. ஈரிலக்கண்கள் அப்படி என்ன 10ல இருந்து 99 வரைக்கும் இருக்கிற எண்கள் ஈரிலக்க எண்களாயிருக்கும். அந்த ஈரிலக்க எண்கள்ல எத்தனை எண்கள்ட இலக்கச்சுட்டி 6 6 வரணுமெண்டா கூட்ட 6 வரணும். அப்படி என்றா முதலாவது பார்த்தோம்டா இதுல இருந்து தொடங்குவோம். 10ல இருந்து 15 போட்டோம்டா 1 5 6 வரும். அடுத்தது முதலாவது 2 போட்டோம்டா அடுத்த 4 2 சக 4 6 3 சக 3 6 33 4 சக 2 6 42 5 சக 1 6 51. அடுத்தது 6 எத்தனை இலக்கங்கள் வரும் என்று 6 சக 0 6 60 வரும். 6 சக 0. ஆகவே மொத்தம் 3 3 6 விடை வந்து 6. அடுத்த கேள்வி மனித் நகரம் ஏயிலிருந்து நகரம் பிக்கு செல்கிறார். வீதியில் இரு குறிகாட்டி பலகைகளை கடக்கிறார். இது எத்தனையாவது கேள்வி என்றால் 8வது கேள்வி. ஈஸி கொஷன்ஸ்ல 8வது கேள்வி. மனித் நகரம் ஏயிலிருந்து நகரம் பிக்கு போற வீதியில 2 குறிகாட்டி பலகைகளை கடக்கிறார். குறிகாட்டி பலகைகள் தான் இருக்குது. இதுல ஒன்றில எண் மறைஞ்சிருக்கு. அதுதான் இது. அந்த இலகன் என்னன்றதான் கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பி டவுனுக்கும் இந்த 2 பலகைக்கும் இடையிலான தூரம் என்னன்னு முதல்ல பார்ப்போம்.
இந்த முதலாவது இடத்திலேருந்து பார்க்க பி டவுனுக்கு போக 9 கிலோமீட்டர் இன்னும் இருக்குன்னு சொல்லுது. அடுத்த பழையடிக்கு வரைக்கும் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குன்னா இந்த ரெண்டு பழையலுக்கும் இடையிலான தூரம் 7 கிலோமீட்டரா இருக்கு. விட வந்து இந்த ரெண்டு பலகைக்கும் இடையிலான தூரம் 7 கிலோமீட்டரா இருக்கு. கேள்வி வந்து நாங்கள் ஏ டவுனுக்கு இந்த பலகையில என்ன நம்பர் போட்டிருக்கன்றதான் காணும். அதுக்கு ஏ டவுன் வந்து இந்த முதலாவது பலகையில போட்டிருக்குது. திரும்ப ஏ டவுனுக்கு வந்து இந்த பலகையிலேருந்து இடது பக்கமா 4 கிலோமீட்டர் போடும். ஆக ஏ டவுன் வந்து இந்த முதலாவது பலகையிலேருந்து இடதுபுறமா 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இப்ப நாங்க ரெண்டாவது பலகைக்கு அப்ப எவ்வளவு வரும்? இந்த ரெண்டு பலகைகளுக்கும் இடையில 7 கிலோமீட்டர் இருக்குது. முன்னுக்கு 4 கிலோமீட்டர்ண்டா இந்த ரெண்டாவது பலகையிலேருந்து இடது பக்கமா நாங்கள் 11 கிலோமீட்டர் போகணும். அதாவது 7 சக 4 போனா நாங்கள் ஏ டவுனுக்கு போகலாம். ஆக இந்த பலகையில போட வேண்டிய இலக்கம் 11. 7ஓட 4 கூட்டி 11. விடை வந்து 11. அடுத்த கேள்வி வந்து இதுல சதுர வடி 9வது கேள்வி. சதுர வடிவ கடதாசி ஒன்றின் இரு மூலைகள் சதுரத்தின் மையத்துக்கு மடக்கப்படுவதன் மூலம் இந்த ஐம்பக்க பல்கோணி உருவாகும். இதை பார்த்தோம்னா இது ஒரு ஐம்பக்க பல்கோணி. இதுல வந்து சதுரத்தின் இதை இந்த இதே மாதிரி சமனான ஒரு கோணி இதே போன்ற ஒரு முக்கோணி ரெண்டு ஆட் பண்ணோம்னா நாங்கள் சதுரம் பெறும். சதுரத்தை உருவாக்கலாம். இந்த சதுரத்தை வந்து இதே மாதிரி சமனான முக்கோணிகளா பிரிச்சோம்னா மொத்தமா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 8 இதா பிரிக்கிறேன். ஆகவே 8ல வந்து 2 நிழற்றப்பட இல்லை. 2 முக்கோணி நிழற்றப்பட இல்லை. இப்ப நாங்க சதுரத்தின் பரப்பை எக்ஸ் வச்சோம்டா ஐம்பக்க பல்லோனியினுடைய பரப்பு என்னன்னு பார்ப்போம். சதுரத்தினுடைய பரப்பு எக்ஸ். சதுரத்தின் பரப்பு எக்ஸ். ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு தான் நாங்க காணும். ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு இந்த சதுரத்தின் பரப்புல இருந்து 2 × 8 எக்ஸை கழிச்சா ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு எக்ஸ்ல இருந்து 2 × 8 2 × 8 1 4 எழுதலாம். 1 × 4 எக்ஸை கழிச்சோம்னா ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு. ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு இதுல இருக்குது. இப்ப கேள்வி வந்து ரெண்டு சதுரம் மற்றும் பல்கோணியுடைய பரப்பு அடுத்து வரும் இரு முழுவன். அடுத்து வரும் முழுவன்கள் என்றா 1 1 2 அடுத்து வருகின்ற முழுவன் 3 4 அதே மாதிரி அடுத்து வருகிற முழுவன் 5 6 அடுத்து வருகிற முழுவன். இப்ப இப்படி இருக்கிற மாதிரி என்ன வருமென்று பார்ப்போம். எக்ஸுக்கு 1 போட்டா என்ன நடக்குமெண்டா 1 - 1 × 4 அது 3 × 4 வரும். 3 × 4 வந்து ஒரு முழுவன் இல்லை. ஆகவே அது இப்படியாக வரையலாம். 2 போட்டா 1 2 சய 2 × 4 1 × 2 அது 3 × 2 வரும். அதுவும் ஒரு முழுவன் இல்லை. 3 போட்டா அதே முழுவன் இல்லாம வரும். 4 போட்டா என்ன நடக்கும்? எக்ஸுக்கு 4 போட்டா எக்ஸ் மைனஸ் 2 × 4 தர 4 4 × 4 அது வந்து 1. அது 1 4ல் 1 போனால் 3 3 4 வந்து அடுத்து வருகிற இரு முழுவன். ஆகவே ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பளவு 3 சென்டிமீட்டர் இருக்கு. விடை வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கு. அடுத்த ஈஸி கொஷன்ஸ்ல கடைசி கேள்வி. பின்வரும் சமபக்க முக்கோணியின் பரப்பளவு 27 சென்டிமீட்டர் இருக்கு. இதில் பக்கங்களை சமாந்தரமாகவும் பக்கங்களை 3 துண்டுகளாக பிரிக்குமாறு கோடுகள் வரையப்படும். நிறந்திட்டப்படாத பகுதியினுடைய பரப்பு. இதை நாங்கள் சமபக்க முக்கோணியாக பிரிக்கிறதுக்காக இதில் ஒரு கோடு போடுறேன். அதே மாதிரி இதில் ஒரு கோடு போடுவோம்.
இங்கே ஒரு கோடு போட்டா மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 சமபக்க முக்கோணி இருக்குது. அதிண்ட பரப்பு தான் 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேள்வி வந்து நிறந்தீட்டப்படாத பகுதி மொத்தம் 3 இருக்குது. ஆகவே 3 முக்கோணியின் பரப்பு 27 30ஆல பிரித்து 3ஆல பெருக்கலாம். பெருக்கினா 27 9 வச்சா 3 3 தர 3 விடை வந்து 9 சென்டிமீட்டர் வர்க்கம். இவ்வளவு தான் ஈஸி கொஷன்ஸ் SLMC 8 2023 ஆனது.